மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரசியலில் போகுமிடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என புகழ்மாலை சூட்டியிருக்கிறார். இதனால் திமுகவில் ஓபிஎஸ் இணைகிறாரா என்ற விவாதம் எழும்பியுள்ளது. திமுகவை பரம எதிரியாக பார்க்கும் அதிமுகவில் இருந்து கொண்டு அடிக்கடி திமுகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கும் ஓபிஎஸ்ஸின் திட்டம்தான் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அரசியலில் நிலையான இருப்பிடம் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஓபிஎஸ் அறிவாலயத்தில் கரை சேருகிறாரா என்பதுதான் தற்போதைக்கு இருக்கும் ஹாட் டாபிக். அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக செல்வாக்கு கொண்ட நபராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியலும் பலத்த அடி வாங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் பதவியை இழந்து சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் செய்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைந்த பின்னரும் அமைதியாக இருக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தியதால் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் சில காலம் பாஜக ஆதரவில் பகுமானமாக வலம் வந்த ஓ பன்னீர்செல்வத்தை பாஜகவும் கழற்றிவிட்டது. 2024 மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். அதன் பிறகு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். இடையில் என்ன செய்வது என தெரியாமல் விஜய்க்கு கூட ஆதரவாக பேட்டி கொடுத்து தூண்டில் போட்டு பார்த்தார். ஆனால் எந்த மீனும் சிக்காத நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் நிலையோ அந்தோ பரிதாபமாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை நம்பியிருந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் ஐக்கியமாக ஓபிஎஸ்க்கு அரசியல் ஆலோசகராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட புதிதாக கட்சி தொடங்கி வேறு வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். இந்த சூழலில்தான் திடீரென சட்டப்பேரவை வளாகத்தில் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த ஓபிஎஸ் 5 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்ததாக தெரிவித்தார். அத்தோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்ற ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என புன்னகையுடன் பதிலளித்துவிட்டு சென்றார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முன்னதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளரும் உசிலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பன், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியுடன் மீண்டும் மு க ஸ்டாலின் முதலமைச்சராவார் என குண்டை தூக்கி போட திமுகவினரே இன்ப அதிர்ச்சியில் கைத்தட்டி மகிழ்ந்தனர். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் கூட்டணி அறிவிப்பை வெளியிடவில்லை. அதிமுகவில் இணைய மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் விரும்பினாலும் அவரை ஏற்கும் முடிவில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. பாஜக உதவியை எதிர்பார்த்து காத்திருந்த ஓபிஎஸ்க்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே சில முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து இருந்தாலும் தற்போதைய சந்திப்பின் பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது.
அரசியலில் எங்கு செல்வது, யார் கையை பிடிப்பது என தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் ஓபிஎஸ் அறிவாலயம் பக்கம் கரை சேர வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார். அதிமுக தலைமை விஷயத்தில் பாஜகவை நம்பி ஏமாந்து போன ஓபிஎஸ் அதற்கு எதிராக திமுக அணியில் ஐக்கியமாக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து வரும் வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் ஓபிஎஸ் ஐக்கியமாகலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் திமுகவின் உறுப்பினராக ஐக்கியமாக போகிறாரா அல்லது தேர்தல் கூட்டணியாக ஐக்கியமாக போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திமுக ஆட்சியை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வரும் என பேச வேண்டிய இடத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என அகம் மகிழ்வது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதன் மூலம் மதுரை, தேனி, நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கணிசமாக வசிக்கும் முக்குலத்தோர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு என கருதப்படுகிறது. இதனால் தான் திமுகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க தொடங்கி இருக்கிறாராம் ஓ பன்னீர்செல்வம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.